இன்னொரு விஷயம், இருவருடைய ராசி பொருத்தத்தில் ராசி மறைகிறது, நட்சத்திரம் மறைகிறது, பொருத்தம் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டை விட்டுட்டு ஒருவருக்கு ஒருவர் பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு பெயர் காந்தர்வ திருமணம் என்பார்கள். இறைவனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பார்கள். இறைவனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை தாமதப்படுத்துவது, தடங்கல் படுத்துவது, தள்ளி போடுவது தேவையற்றது. இரு மனமும் சம்மதிச்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த திருமணத்தை பொறுத்தவரை என்ன தெரியுமா, நம்ம திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு தேவர்களும் தெய்வங்களும் எல்லாரும் வந்து வாழ்த்தி திருமணம் பண்ணாங்க. ஏன்? எல்லோருடைய சம்மதத்தோடு. இந்த எல்லோருடைய சம்மதத்தோடு நடக்கக்கூடிய திருமணம் ஒரு மகிழ்ச்சிகரமானதாக மாறிவிடுகிறது. நீங்கள் விரும்புங்க, லவ் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சேர்த்து பண்ண முடியும். யாருடைய சாபமும் இருக்காது, யாரும் நம்மளை திட்ட மாட்டாங்க, பேச மாட்டாங்க, வாழ்க்கை இனிமையாக அமைந்து விடுகிறது. அப்படி பார்க்கணும். மற்றபடி இவங்கெல்லாம் வந்து திருமணம் பொருத்தம் பார்த்து தான் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. வாழ்த்துக்கள், கண்டிப்பாக பண்ணலாம். வினோத்குமார், கன்னி ராசி, மகர லக்கணம், உத்திரம் நட்சத்திரம், 4ஆம் பாகம். கன்னிராசியை பொறுத்தளவில் வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கணும், பணம் 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 ஓடிட்டே இருக்கணும். அந்த பணம் இல்லை அப்படின்னா நம்மளால் வாழ முடியாது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளை துரத்திட்டே இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய பணம் நம்மளோட நிம்மதியாக நிற்குதான்னா நிற்காது. மேலே போகும் கீழே போகிறோம், மேலே போகும் கீழே போகிறோம். ஏன்னா அந்த கன்னியை பொறுத்தளவில் கடன் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லுவோம். காதல் ரசனையும் இவர்களுக்கு உண்டு. எதையாவது ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். தேடுதல் நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கன்னிராசியை பொறுத்தளவில், உத்திர நட்சத்திரத்தை பொறுத்தளவில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் திட்டமிட்டு செய்யுங்க. ஓடிட்டே இருங்க. எப்போ பண்ணாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், பொருளாதாரத்தில் ஜெயிக்க முடியும். ஆனால் நீங்கள் ஓடுறதை நிறுத்தினீங்கன்னா பிரச்சனை வந்துடும், கடன் வந்துடும், கஷ்டம் வந்துடும். கடன் இருக்கட்டும், பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க ஒரு பக்கம் சொத்து வாங்கிட்டே வாங்க. வாழ்க்கை பலமாகும், வசந்தமான வாழ்க்கை கிடைக்கும். வாழ்த்துக்கள். பிரியாமா, வேலை எப்போ கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். 2026 6வது மாதத்துக்குள்ளே முயற்சி பண்ணுங்கள். கடகராசி, ஆயிலிய நட்சத்திரம், கும்ப லக்கணம், பொருளாதார சிக்கல் உள்ளதே ஐயா. பொதுவாக கடகராசி ஆயிலிய நட்சத்திரத்துக்கு எதுவும் நிரந்தரமாகவே இல்லை. காசு பணத்திலேருந்து, பொருளாதாரத்திலேருந்து வாழ்க்கையில் அவங்கள நிரந்தரமாகவே வைக்கலை. ஏன்னா இந்த சந்திரன் தேய்வரி சந்திரன் என்பதனாலையும், புதன் கடனுக்கு காரக கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் அவங்க எவ்வளவு உழைச்சாலும் எவ்வளவு மேலே போனாலும் அவங்கள கீழே தள்ளுறதுக்கான வேலைகள் நடத்திருக்காங்க. அதே மாதிரி மனம் சரியா இல்லை. மனம் வந்து செம்மையானால் மந்திரம் தேவையில்லைம்போ. அந்த மனசு செம்மையா இல்லையே, அவங்களுக்கு வருத்தமாக தானே இருக்கு. எப்பவுமே மனசு வந்து ஒருநிலைப்படலை, சந்தோஷமா இல்லை, அன்பா ஆனந்தமா இல்லை. பிரச்சனைகளை சந்திக்கிறதே அவங்களுக்கு வேலையா இருக்கு. யார்கிட்ட சொல்றது, என்ன சொன்ன அவங்களுக்கு புரியல. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க அடுத்த கட்டத்தை தாண்டறதுக்கெல்லாம் உயிர் போய் உயிர் வருது. இந்த கடகராசி ஆயிலிய நட்சத்திரத்தில் ஏண்டா பிறந்தோங்கிற மாதிரிலாம் வேதனையாக இருக்குது. பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையும் வெறியும் இருக்குது. ஆனால் பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்குது. ஏதாவது ஒரு காரணத்தால் யார்கிட்டையாவது கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் போயிடுது. சரி, உறவுகள் சொந்தத்துக்காக நம்ம செய்வோமே அப்படின்னு நினச்சி செஞ்சாலும் அது கிடைக்காம போகுது. பல வகையில் அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படி இருந்தாலும் சரி, இந்த பொருளாதார சிக்கலை கடந்து செல்வதற்கு பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்வதி தேவியவோ ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க. குங்குமம் வாங்கி இங்கே கொட்டுங்க. புதன்கிழமை பெருமாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. துளசி வாங்கி கொடுத்துட்டு, தாமரப்பு வாங்கி கொடுத்துட்டு கண்டிப்பாக கடன் சிக்கல்லேருந்து விடுபட முடியும் ஐயா. வாழ்த்துக்கள். அதே மாதிரி ராகு தசை எப்படி இருக்கும் ஐயா? நாகர்கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார்